தான் பெண்களுக்கு பொன்னகை விட புன்னகை தான் அழகு. சிலர்லாம் 100 ஜவரம் போட்டு வாசல் உட்காந்துருப்பாங்க, பார்க்குற மாதிரி இருக்கும். வாங்க மாமா, உன் வீட்டுக்கு வந்தால் விளங்கும் போ, நீயும் முகரையும் உள்ளே உட்காரு. இப்படி சிலர் பாருங்க, நகையே போடணும், லேசாக சிரிச்சா போதும், வாங்க மாமா அப்படின்னு 15 வருஷம் வருவான். பார்த்தீங்களா? அந்த புன்னகைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலோட பலவரி மீசி வச்சுட்டு ஒரு டாக்டருக்காரன்னு வச்சுங்க, ஏய் யாரியா வேலுச்சாமி ஐயா நான் வாய் அந்த ஊசி ஐயோ தினம் வரணும், நான் என்னைக்கு வரமாட்டேன் ஓடிப்பிடுவேன். இதே ஒரு நர்ஸ் இருக்கட்டு, மிஸ்டர் வேலு நான் தான் என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றுமில்ல, சும்மா உங்களை பார்க்கலான்னு வந்து எங்க ஊசி எவ்வளவு? 500 இருந்தாங்க, 1000 ரூபா அப்படின்னு அந்த இடமே கலக்கலன்னு போயிடும். பார்த்துருக்கீங்களா? இதுக்கு தான் ஒரு சபையில் எல்லாரும் இருக்கணும். அந்த குழந்தைகளை பார்த்துக்க, இளங்குழந்தைகள் நகைச்சுவை எதுக்கு அப்படின்னா சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா நானும் இதே மாதிரி ஒரு 12 வருஷம் 13 வருஷத்துக்கு முன்னாடி மேடையில் ஏறி ஒரு நகைச்சுவை சொன்னேன். எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணணும். எனக்கு ஒரு ஆசை, பரவாயில்ல இதையும் ரசிக்கிறாங்களே. பாப்பா கொஞ்சம் உட்காந்துக்கிறீங்களா? அடுத்த ஆளுக்கு இருக்கா? அப்படி கேட்ட உடனே நம்மளுக்கே ஒரு உந்துதல் வந்துச்சு. அந்த மாதிரி யாருக்கு என்ன எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இங்கே இருக்க ஒரு குழந்தை அந்த தனித்திறமை வளர்க்காமலே வெறும் படிப்புன்னு சொல்லி மார்க்லேயே அமைக்கிறோம். மார்க் எடுத்தவங்க கூட அந்த 1ஆம் தேதி அந்த இது பேப்பரில் ஒரு பெருசாக ஒரே ஒரு நாள் புகழ்ந்துட்டு விட்டுருவோம். ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு தனித்திறமைக்கு இருக்குன்ற காற்று அந்த மேடையை கொடுத்து நம்ம குழந்தைகள் நம்ம செதுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு பெருமையான விஷயம். அவங்க சொன்ன மாதிரி இன்னும் என்னென்ன விஷயமெல்லாம் உங்கள் குழந்தைகள் தெரியுமா அந்த மேடையில்? ஏன்னா நாங்கள் படிக்கும்போது இப்படி ஒரு மேடையெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிது. ஆனால் இன்னைக்குள்ள குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா படிச்சுட்டு போகிறவங்க கூட கம்மியான மார்க் எடுக்கிறான், படிக்காமல் போகிறவங்க தான் பக்கமாக எழுதி எவ்வளவோ மார்க் வாங்குறான். என்னென்னா கிரியேட்டிவிட்டிங்க. 10 கேள்வி கொடுத்து 8க்கு பதில் எழுதுனா 10 எழுதுறான், பயப்படவே மாட்டேங்கிறான். அங்கே போய் தான் கேட்குறேன், இன்னைக்கு கெமிஸ்ட்ரியா? ஐயோ நான் பிசிக்ஸில் நினச்சி வந்தேன், ஆனால் 80 மார்க் எப்படி எடுக்கிறான்? யோசிச்சு பாருங்களேன். ரைட்டு மாதிரியே எழுதுவான். சிமெண்ட் பொருள்கள் எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது? அதுக்கு பதில் பாருங்க. சிமெண்ட் பொருள்கள் எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. வேறு எதை கொண்டு இது தயார் செய்ய முடியாது. வாத்தியார் சட்டையை 3ஆ கிழிச்சு போட்டு தெருவில் ஓடுறாரு. என்ன அதன்னு ஓட்டிக்கா, இது எதுன்றே ஓலி ஐயா பத்தியா இப்படி குழப்பற எங்கேயா? பார்த்தீங்களா? வாத்தியாரவே குழப்பற என்ன செய்ய முடியும்? இன்னொன்று, இந்த ஒரு சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குறது, அதுதான் குழந்தைகிட்ட உள்ள பெருமையான விஷயம்ங்க. 1 வேர்டு கொஸ்டினுக்கு 1 வரி எழுதினா போதும்ல. ஆனால் நம்ம பசங்களை 30 பக்கம் எழுதுறவளா இருக்கான். பார்த்தீங்களா? கஸ்தூரிபாய் குறிப்பு காந்தி மனைவி ஓட்டா முடிஞ்சு வச்சு 1 மார்க் வாங்கிடலாம். ஆனால் அவனுக்கு கஸ்தூரிபாய் பற்றி தெரியல. இவனா ஒரு பாயை உருவாக்கிட்டான், கஸ்தூரிபாய் பற்றி எழுதிடுவோம். இது ரொம்ப அகலமான பாய். இந்த பாய் எடுத்துட்டு போய் மெத்தில் விரிச்சு எல்லோரும் படுத்து உருளலாம். பாருங்க அவன் எழுதியிருக்கத. சரி, அடுத்து இதை வீட்டில் கீழே விரிச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம். என்னென்னத்தையும் எழுதியிருக்கான். சரி, அடுத்த பக்கம் பார்ப்போம் என்னதான் எழுதியிருக்கான்னு பார்த்தா அங்கிட்டு தான் ஆரம்பிக்கிறான் ஸ்கெட்ச் போட்டு. கஸ்தூரிபாயின் வகைகள். ஏண்டா வகையுமா வச்சிருக்க? ஓலப்பாய், தார்பாய், நார்பாய், ஆபீஸ் பாய். மிரண்டார். லஞ்சு சாப்பிட்டு வந்து அப்புறம் பேப்பரை திருத்துவோம். கடைசி பாயிண்ட்டை பார்த்தார்ல, அதிர்ச்சி ஆயிட்டார். என்ன போட்டுருந்தா தெரியுங்களா? கஸ்தூரிபாய் வாஜ்பாயை விட பெரியது அப்படின்னு முடிச்சிட்டான். அன்னைக்கு அந்த மனுஷன் வேலை ரிசைன் பண்ணிட்டு போனவர் தான். என்னையா ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு அவர் போன. என்ன சார், கஸ்தூரிபாய்க்கு ஒருத்தர் 35 பக்கம் எழுதி வச்சிருக்கா சார், நீங்களா அதை கேட்க மாட்டீங்களா? உனக்கா 35 பக்கம் எழுதியிருக்கேன், எனக்கு ஒரே வரல குழப்பிருக்கானையா அதே கொஸ்டினுக்கு. என்ன சார், கஸ்தூரி பாய் அல்ல அது கேள் அப்படின்னு எழுதியிருக்கேன். நான் இதை போய் யார்ட்டையா கேட்குறது? இதுதான் பிரச்சனை, எல்லாருக்கும் இருக்கும். அதை உள்வாங்கிட்டு ரசி. இந்த மாதிரி ஒரு குழந்தைட்டுள்ள ஒரு விஷயம் புதுசாக யாரும் யோசிக்காத மாதிரி. எதனால் அப்படி அந்த அளவுக்கு இருக்காங்கன்னா, இன்னைக்கு குழந்தைகளுக்கு தனித்தனி ஊடகங்கள் நிறைய விஷயத்தை சொல்லிக் கொடுக்குது. சுட்டி டிவி பார்க்குறான், போகோ டிவி பார்க்குறான், கார்ட்டூன் டிவி, நிறைய விஷயங்கள் இவனா உள்வாங்கி இவனுடைய அறிவை பெருக்கிக்கிறது. அதுதான் படித்தது அப்படியே பேப்பரில் கொண்டு வர்றது யாராலும் முடியும். அது ஒரு பென் டிரைவ் ஒரு காப்பி பண்ணுற மாதிரி. ஆனால் கிரியேட்டிவிட்டியாக யோசிக்கிற விஷயத்துக்கு தான் இந்த மாதிரி மேடை நல்ல ஒரு அடையாளப்படுத்தும். அதனால் முழுமையாக எந்த மாதமும் மிஸ் பண்ணாமல் இந்த மேடையில் பார்த்துக்கிறணும். ஏன்னா மணியத்தின் ஐயா சொக்கலிங்க அவர்கள் இதே மேடையில் என்னை நிறையா பேசுங்கன்னு சொல்லி ஒரு உந்துதல் கொடுத்தது. இந்த மாதிரி எங்கேயோ ஒரு ஆள் அது மாதிரி நம்ம கோயில்பட்டியிலே நிறையா கலைஞர்கள், இளங்கலைஞர்கள் வெளியே வரணும். ஏன்னா வழக்கம் போல விஷயங்கள் இல்லாமல் இன்னைக்குள்ள தலைமுறை புதுசாக அந்த மேடையில் பார்க்குறோம். பார்த்தீங்களா? ஆச்சரியமாக இருக்கும். ஆரம்பத்தில் சொன்னதா ஒரே வரியில் பழி சொல்லுவாங்க. அது தமிழ் வார்த்தைனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவர் என்ன கேள்வி விட்டால் இவனா ஓனத்தான் பழி சொல்லுவாங்க. பழமொழி நடத்துகிறேன் அப்படின்னார், தாராளம் நடத்துங்கய்யா. ஆனால் பாதி பழமொழி தான் சொல்லி மீதி நீங்கள் தான் சொல்லணும். கேளுங்க சொல்கிறோம். ஊர் அன்பிலேயே ஊட்டி வளர்த்தால் சொல்பா சுரேஷ், உங்கள் ஒய்ஃப் சந்தேகப்படுவாங்க சார் அப்படின்னா. உட்கார விளங்காவில் ஓன்ட்ட போய் கேட்டு நீ சொல்பா, நல்ல மாட்டுக்கு 4 கிலோ புண்ணாக்கு அப்படின்னு இருக்கான். யாரையுமே உருப்பட நீ சொல்பா, தம்பி உடையார் அண்ணன் செட்டியார் அப்படின்ட்டுருக்கான். நீங்களாம் ஜென்மத் எப்பா தம்பியெல்லாம் ஜாலியாக இருங்க, அதே ஜோலியாக இருக்காங்க. பார்த்தீங்களா? கலகலன்னு இருக்க வயசுங்க. அது இப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நம்ம எத்தனை விழாக்கள் கொண்டாடினா கூட
மித்த விழாக்களில் மகிழ்ச்சி இருக்குது, இதில் ஒன்றில் மட்டும்தான் நெகிழ்ச்சி இருக்கு. ஏன்னா நம்ம குழந்தை மேடேறி இத்தனை பேர் தைரியமாக பேசுது. ஒரு பெரியவங்களை கூப்பிட்டுருங்க மேடைக்கு பேச வர சொல்லி, பையன் இவ்வளோ ஒரு மியூசிக் வச்சு இப்படி உட்காந்துருப்பார் கம்பீரமா. அவர் ஐயா உங்களைத்தான் சும்மா விளையாட்டுக்கு தம்பி அப்படின்றார். மேடைக்கு கூப்பிடுவாங்கிட்டே பயத்திலே, என்ன புழு கலர் சட்டை இல்லைன்னா இது பச்சை கலர்னே நல்லா பாருங்க அப்படின்றார். பெரியவங்களே பயப்படுறப்ப அவங்க ஒன்றும் முழுமையாக ஜோக் சொல்ல அவசியம் இல்லை. வந்துருண்டு அவன் பேரை சொன்னாலே பெரிய சாதனைங்க இன்னைக்குள்ள சூழல். அந்த வேலை தான் அழகாக இருக்குது. அதேபோல் இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க அத்தனை பேரும் பெருதைய ஒரு பாராட்டு எல்லாருக்கும் ஒரு முழுமையான வேலை இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்க முகத்தில் மகிழ்ச்சி பார்க்கறோம். ஏன்னா பிறந்தோன்னே தாய் அள வைக்கிறோம், இறந்த பின்னாடி நம்ம சொந்தங்களெல்லாம் அள வைக்கிறோம். இருக்கும்போதாவது மற்றொரு மகிழ் வைப்போம், ரசிக்க வைப்போன்ற நோக்கத்தில் தான் இந்த விழாவுக்கு இறைவன் படைப்பில் ஆச்சரியமான உறுப்புகள்லாம் மன்னிச்சிட்டு இருக்கு. எல்லா பகுதியிலையும் திறந்துருக்கும். இப்போ கண்ணு திறந்துருக்கு, ரொம்ப நேரம் கண்ணு வலிக்கலாம், கண்ணை மூடிக்கலாம். வாய் வலிக்கலாம், வாய் மூடிக்கலாம். ஆனால் காது வலிக்குன்னு சொல்லி காதை யாரும் மூட முடியாது, அது திறந்த வழியாக இருக்குது. ஏன்னா எந்த நேரமும் நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வரும்ன்ற காத்தான். அடுத்து ஒரு அருமையான உறுப்பு நாக்கு சொல்லுவோம். ஏன்னா 24 hours ஈரத்திலே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு இருக்குன்னா அது நாக்கு மட்டும்தான். எதுக்காக அப்படின்னா உங்களுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை குளிர்ந்த வார்த்தையாக மற்றவனை ஈரப்படுத்துகிற ஈரமான வார்த்தையாக இருக்குன்ற காத்தா அது ஈரத்திலே படைச்சது. ஆனால் நம்மெல்லாம் சிலர்லாம் பேசுனா பகிரங்கமாக இருக்கும். பொதுவாக டாக்டர் சொந்தக்காரங்களை அலோவ் பண்ண மாட்டார் பேஷண்ட்டை பார்க்க. எதுக்கு? இந்த மாதிரி தான் ஏதாவது பேசக்கூடாது, பேசி டப்புன்னு உயிரை போக வச்சுருவாங்க. ஒரு 50 ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்கிட்டு போகிறது. அவர் அப்படியே ஹார்ட் அட்டாக்கில் படுத்திருப்பேன். என்ன முருகேஷா எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன் மாமா, நான் ஆஸ்பத்திரிக்குள்ள வரும்போது ஒரு டெட் பாடி ஒன்று தூக்கிட்டு போனாங்க, அது நீ தான் நினைச்சேன் முருகேஷா. இந்த தொந்தரவுக்கு தான் நான் தாய்மா முதல்ல நீ வெளியே போய் அப்படின்பாங்க. இப்படி தான் நல்ல இடத்துல நல்ல வார்த்தை பேசணுன்றிருக்காங்க. மேடையிலேயே இப்போ நாங்களாம் பொதுவாக என்ன பேசணும் கூட தெரிய தேவையில்லைங்க. ஒரு பேச்சாளருக்கு எதை பேசக்கூடாதுன்னு தான் மெயினாக தெரிஞ்சிருக்கும். சில மேடையெல்லாம் நடக்கவே நடக்காது. அங்கே ஒரு தடவை தூத்துக்குடி போகிறப்ப எங்கள் வண்டி முன்னுக்கு ஒரு ஆள் 2 வீலர் விழுந்துட்டார். எப்படி பார்த்துட்டு போக முடியும்? கீழே இறங்கி அவரை எழுப்பி தண்ணி தெளித்து ஆம்புலன்ஸ்லாம் வந்துருச்சு. ஆம்புலன்ஸில் தூக்கி வைக்கிறப்ப எங்களை அப்படி செய்யலே கூப்பிட்டார். தம்பி ஐயா பரவாயில்ல டைம் ஆச்சு போங்க, இதே மாதிரி உனக்கு ஒரு நாளைக்கு நான் செய்யணும் பாப்புண்டார். பார்த்தீங்களா? அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்வமாக சொல்ல வந்தால் டக்குன்னு டங்கு இப்படி தான். அதனால தான் அந்த இனிய வார்த்தை. அதே போல் பேச்சில் பல வகை உண்டு. நீங்கள் கலகலன்னு பேசினாலும் எங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக சிரிக்கிறனால எங்களுக்கு வந்துடுது. சில இடங்கள் அப்படிலாம் முடியாது, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. பேச்சிலே 2 வகை, தத்துவம் மகா தத்துவம். பேசுகிற ஆளுக்கு ஒன்றும் கேட்குற ஆளுக்கு ஒன்றும் புரியலன்னு வச்சுக்கங்களேன், அதான் தத்துவம். பேசுகிற ஆளுக்கே புரியலன்னு வச்சுக்கோங்க, அதான் மகா தத்துவம். இப்போ இது எந்த வகையில் இருக்குன்னு தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் ரசிக்கிற முக்கியமான விஷயம் கிடையாது. நாங்கள் வணக்கம் சொல்லி நன்றி உறவு சொல்கிற வரைக்கும் நீங்கள் இருந்தால் நல்லது. ஏன்னா சில இடத்துல குபீர்னு எந்திரிச்சு பயமுடுத்திடுவாங்க. ஏன்னா இந்த செல்ஃபோனு இப்போல்லாம் புதுசாக மீடியாக்கள் நிறையா விஷயங்கள் ஊடகங்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். டெக்னாலஜி வளர்ந்த பின்னாடி இவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்துருக்குதே எங்களுக்கு பெருமையான விஷயம். எவ்வளவு தொடர் இருக்குது, எத்தனை டிவி இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா. ரொம்ப ஒரு பெரிய நான் நன்றியை சொல்லி ஆகணும். அதுபோக யாருமே இது வரைக்கும் செல்ஃபோன் எடுக்கல, பேசலை. சில இடங்கள்லாம் பெரிய கூட்டமாக இருக்கும், ரைஸ் பீச் எல்லாம் கலகலன்னு சிரிச்சுட்டு இருப்பாங்க. கல்லன்னு சிரிச்சு போகும்போது திடீர்னு ஒரு ஆள் போன் எடுப்பார், என்னது அப்படின்வார். அந்த இடத்துல 50 பேர் காணாமல் போயிடுவான். ஏன் அந்த என்னதை ஓரமாத்தான் போய் சொன்னா குபின்னு பேசுறது. இன்னொன்று பல்லுலாம் கூட நம்ம ஊரில் 10 பேரை பார்த்துடலாம். செல்லுலாம் ஒரு ஆள் பார்த்துருக்கீங்களா? ஒரே ஆள் 2 செல்ஃபோன் வச்சிருப்பார். எதுக்கு? காலையில் அவர் ஃபோனே வரலன்னு வச்சுங்க, அவராக ஒன்றில் கால் பண்ணி இன்னொன்றில் கேட்டுக்கிறார். ஹலோ நான் தேயா இன்னைக்கு என்ன ஒருத்தனும் கூப்பிடல, என்னாச்சுன்னு தெரியல. பார்த்தியா, அது இல்லாமல் இருக்க முடியாமல் ஆகிப்போச்சு. அதான் முன்னாலாம் ஆண்ட்ராய்டு இல்லாமல் யாரும் பார்த்த முடியல, இப்போ ஆண்ட்ராய்டு இல்லாமல் யாரும் நீங்கள் பார்க்க முடியாது. பார்த்தீங்களா? நிறைய மாறிக்கிடுச்சு. ஆனால் வேணும், அது முக்கியமாக தேவை. ஒரு அவசரத்துக்கு பேசினா பரவாயில்ல. சத்தமாக சிலலாம் பஸ் ஸ்டாண்டு கத்துவான் பாருங்க, ஏமா பார்வதி அந்த வீட்டு பீரோவை பூட்டாமட்டனம்மா. பக்கத்து ஒருத்தன் பார்க்குறேன், பீரோ பூட்டலையா, நான் பூட்டுறேன்டான்னு மொத்தமாக 70 நகையை காணாமல் தெருவில் துண்டை உரிச்சு உட்காந்துருக்கேன். சில விஷயங்கள் மட்டும். அதே போல் SMS சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுவும் பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு சமையல் கலையில் பாருங்க, நான் இன்று ரச வைத்தேன் அப்படின்றத ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் கொடுக்குது. 2500 பேர் லைக் கொடுக்குறேன் அதை. ஆனால் அந்த ரசத்தை வீட்டுக்கார் லைக் பண்ணல. ரசத்தை சாப்பிட்டு விஷத்தை சாப்பிட்ட மாதிரி ஆம்புலன்ஸில் ஓக்கிட்டு இருக்கார். பார்த்தீங்களா? இப்படி குட்டி குட்டி விஷயத்துக்கு அதெல்லாம் உதவும். ஆனால் இன்னமும் செல்ஃபோனை பற்றி தெரியாமங்களா ஒரு சில எங்கேயா இருக்குது தெரிஞ்சுறாங்க. போன வாரம் நான் சென்னையில் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா அப்படின்னே. இல்லை சார் நான் சைதாப்பேட்டில் இருக்கேன் அப்படின்றார். நீ அங்கேயே ஏரியா, அதே உனக்கு நல்லது நினைக்கிறேன். அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் போது. ஆனால் அன்னைக்கு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதெல்லாம் வேணும், கொஞ்சம் கொஞ்சம் வேணும். ஆனால் அந்த மகிழ்ச்சி நம்மளோட இல்லாமல் எத்தனை விழாக்கள் நம்ம ஊரில் மாதிரி தமிழர் மாதிரி விழா கொண்டாட யாரும் கிடையாது. பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் வரிசையாக கொண்டாடுவோம். ஆனால் அத்தனை விழாவிலையும் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. தீபாவளி வந்துட்டா பெண்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். எங்கே நகையை வாங்கலாம், எங்கே புடவை வாங்கலாம். ஆம்பளை அப்படி உட்காந்துருப்பேன், எங்கே கடனை வாங்கலாம், எங்கே வட்டிக்கு வாங்கலாம். வேணா 5 விஷயம் வட்டி திடீர்னு 7 விஷயம்ன்றேன். பார்த்தீங்களா? அப்படி இருக்கும். அதுலேயும் பாருங்களேன், எவ்வளவு
குட்டி குட்டியாக சொல்லி தீபாவளி வர்றப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அதுலேருந்து புதுசாக பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த மாமனார் பயந்து போயிருப்பார். ஏன்னா தலை தீபாவளி, அடுத்த வாரம் தீபாவளி போன் அடிக்கிறார், மருமனே அடுத்த வாரம் தீபாவளி வருது, அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குன்னு போயிடக்கூடாது, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்துடணும், மாமா கதை திறங்க வாசலில் நிற்கிற அப்படின்னு இருக்கான். பார்த்தீங்களா? அது இந்த பொங்கல் விழாப்ப தலை பொங்கல் வரும். இப்போ யோசிச்சு பாருங்களேன். கேட்பாங்க, என்னங்க இந்த பொங்கலுக்கு மருமே வர்றானா, அவன் பழைய சோத்துக்கே வருவானையா, பொங்கலுக்கு வராமல் இருப்பானையா. இப்படி விழா இருந்தால் நல்லா இருக்குமா? ஆனால் இந்த ஒரு கல்யாணம், இதே கல்யாணம் மேடை, இந்த கல்யாணம் நடக்கிறப்ப அவ்வளோ புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்களே, ஒரே கலகலப்பு, உண்மையிலே மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்குமா? கண்டுபிடிச்சிக்கலாம். கல்யாண மண்டபத்தில் யார் பொண்ணோடப்பா யார் மாப்பிடப்பான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. தோளில் துண்டு போட்டிருந்தாருன்னா அவர் மாப்பிடப்பா, ஓரம் உட்காந்து தலையை துண்டை போட்டு உட்காந்துருப்பார், அவர் தான் பொண்ணோடப்பா. மண்டபத்துக்கு எவ்வளோ தெரியல, வர உம்பரம் சாப்பாடு அந்த போட்டு ஓடுறாங்களே, என்ன ஆக போகிறோம்? ஏன்னா ஒரு பத்திரிக்கையாக கொடுத்துருப்பார், 7 பேர் ஆட்டோவில் இறங்கி வருவாங்க. கேட்பார், என்ன 7 பேர் வரீங்க? ஆமாம் 15 பேர் வரமில்ல, பின்னாடி ஆட்டோவில் 8 பேர் வராங்க. காரணம், நீங்கள் கல்யாணம் இதே மண்டபத்திலே நான் சொல்கிறேங்க இல்லைங்க, நீங்கள் எப்பயாவது வந்தால் கூட சாப்பிட்றப்ப பந்தி நடக்கிறப்ப நீங்கள் மெயினாக எங்கே உட்காரன்னு தெரியுங்களா? நல்லா மாங்கு சாப்பிட்றான் பாருங்க, அவன் பக்கத்தில் உட்காருங்க. ஏன் தெரியுமா? அவன் தான் சவுண்டாக கூப்பிடுவான், ஏன் ரசம், எப்போ ரசம் அப்படின்னு. அவருக்கு ஊற்றும் போது நீங்கள் இங்கே கொஞ்சம் ஊற்றுங்கண்ணே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ரசம் அப்படின்னு கத்தினா கண்டுபிடிச்சிடேன், பெரிய ரசத்துக்காரனா இருப்பேன் போல. ஏன்னா தமிழ்நாட்டிலே கிடைக்காம போயிடும். காரணம், அந்த ரசனையோடு செய்கிறத கூட உண்மையிலே அது ஒரு வேடிக்கையாக இருந்தால் கூட நான் சொல்லணும். நானும் கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகளுக்கு மேலே போயிருக்கேன் உங்கள் ஆசீர்வாதத்தில். ஆனால் அங்கெல்லாம் பார்க்குறது என்னன்னா, அந்த நம்ம கலாச்சாரம் இருக்காது. ஒரு சாப்பிட்ற கூட பாருங்களேன், கை விட்டு அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்காது. சின்ன ஸ்பூன் எடுத்துக்கிட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டான்னா லஞ்சு வரைக்கும் போகும். சில ஜப்பானுக்கு போயிருந்தப்போ ஒரு குச்சி கொடுத்தாங்க, 2 குச்சி, இதை எடுத்து சாப்பிடுங்க அப்படி. நாங்கள் இப்படி எடுத்து இப்படி குத்தி கொண்டு போகிறேங்க, அப்படியே லெஃப்ட்டு போய் ரைட்டு வந்து யூட்டர்ன் கட் பண்ணி பக்கத்தில் வந்து நான் பொத்துனுக்குள்ள விழுந்துச்சு. என்னை சுற்றி 7 பேர் என்னையவே பார்த்துக்கிறேன், சாப்பிடுங்க. நான் ஊரில் போய் சாப்பிட்டுக்கிறேன். ஐயா குச்சியை கொடுத்துட்டு இங்கிட்டு நான் என்னைக்கு போய் சாப்பிட, இப்படி கையே விடாமல் சாப்பிட்ற வெளிநாட்டில். ஆனால் நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களா, கல்யாண வீட்டில் மொழி வரையும் கையை உள்ள இருக்கிறாங்க, தருக்கு என்ன ரசம் தரிக்கினே பாயசம் ஒரு ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. சிலர் ரசத்தோட கபடி விளையாடுவாங்க, ரசம் இலையில ஒளிருச்சு, இலையை பிடிச்சிக்கிட்டு ஹோ 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 என்ன ரசம் ஒழுங்கு நான் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே, இந்த சாம்பார் சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னு ரசத்துக்கு ஒரு செக்கு ஓட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு ஒரு ஏப்ப விட்டார், யோன்னு அப்பளம் பறந்து ஓடி ஒருத்தர் மாடியில் போய் பிடிச்சிட்டு வந்தேன், என்ன மெதுவாக ஏற்படுங்க அப்பளம் புறம் பறக்குது வரணும். இதெல்லாம் வந்து நீங்கள் கேளிக்கையாக பார்த்தா கூட அதான் உண்மையிலே வேணுங்க. எது செஞ்சாலும் ரசித்து செய்யுது. கடந்த காலத்தை பற்றி கவலையும் வருங்காலத்தை பற்றி வருத்தமும் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியை பறிச்சுட்டு போயிடும். இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கிறதும் இப்படி ஆயிருமோன்னு பயப்படுறது இப்போ வாழ மறந்துடுவோம். அதனால் இந்த இடம், இந்த நேரம், இந்த மனிதர் அப்படி நினச்சோம்னா சந்தோஷமாக அனுபவிக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறது. எவ்வளோ விஷயங்கள் நம்ம கலாச்சாரம் சொல்லிட்டு, அதே போல் பெரியவங்களாம் நிறையா இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ உள்ள வாழ்க்கை முறை கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும். எதற்காகனா, அப்படி நிதானமான வாழ்க்கை, ரொம்ப ரம்மியமான வாழ்க்கை ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஒரு 60 வயசுக்கார கேளுங்களேன், ரொம்ப வெறுப்போடு பேசுவார், அதெல்லாம் அந்த காலமுங்க அப்படின்வார். ஆனால் எந்த காலம் வேண்டி சொல்ல மாட்டார். ஏன் அந்த காலம்ன்ற அப்படி என்னதாங்க இருந்துச்சு சொல்லணும்ல. அந்த காலத்தில் பெண்கள் கூந்தல் அவுத்துட்டு அப்படியே நெழுன்னு தரையில் வந்து விழுமா, 5 அடி நீளம். இன்னைக்கு விழுது, தனியாக விழுது தொப்புன்னு. எம்மா கீழே எடுக்க பரவாயில்லங்க, அவசரத்தில் நான் தான் 3 வாங்கியிருக்கேன் புதுசான்னு. பார்த்தீங்களா, ஓடிக்கிட்டே பார்த்தீங்களா. இல்லை பஸ்ஸில் சீட்டு போகிறதுக்கு ஒருத்தன் கரிச்சிப்பு போடுவேன், ஒருத்தர் துண்டை போடுவேன். உண்டம்மா பார்த்து ஒன்றுமே படக்குன்னு கொண்டே கழுத்தி போட்டுச்சு. அதில் வந்து உட்காந்து கேர்ப்புன்னு குத்தி பின்னாடியே ஓடுறேன், அம்மா அங்கே விடுமா அப்படி. பார்த்தீங்களா, நிறையா ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வராத ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் பெருமைப்படுறோம். கொலையே நடந்தால் கூட பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அந்த ஊரில் கொலையே இருந்தால் கூட சன்னல் திறந்தா பார்ப்பாங்க, என்னாச்சு மாரிமுத்து போயிட்டாரா டப்புன்னு கதை போட்டுருது. அப்போ அந்த காலத்தில் சன்னலுக்கு பின்னால் பெண்கள். இன்னைக்கு பாருங்க, பெண்களுக்கு பின்னால் சன்னல் ஜாக்கெட்டில் வச்சுருக்காங்க. சன்னல், ஏணி பொட்டி, நிலப்பொட்டி வச்சு அவன் அந்த டெய்லராக இன்ஜினியராண்டே தெரியல. இப்படிலாம் குட்டி குட்டி விஷயத்தை மாற்றி போனதுனால தான் பெரியவங்களுக்கு இப்போ உள்ள வாழ்க்கை. ஒரு சினிமா தலைப்பே பாருங்களேன், ஒரு காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி எதனால் அப்படின்னா, அந்த பட தலைப்பே வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷனாக இருக்கும். நீதிக்கு தலைவணங்கு, குடியிருந்த கோயில், நல்லவன் வாழ்வான் அப்படின்னாலே பொருள் முடிஞ்சு வச்சு. ஆனால் இன்னைக்கு பட தலைப்பை பாருங்க, இவன் வேற மாதிரி, ஏன் அவங்க அப்பா மாதிரி இருக்கக்கூடாதா? ஒரு சின்ன விஷயம், நான் ஈ, அவன் வண்டு, இவன் குரங்கு, இந்த ஒருத்தன் முள்ள மன்றி. ஆமாம், இன்னொரு படம் வந்துச்சு, அலர் சாமியோட குதிரை, உடனே ஒரு ஆள் கந்தசாமியோட கழுத, நிறைய வந்துருப்பாரு. இப்படி எல்லாமே மாறி போச்சுட்டு அவங்க அங்கலாய் படைகிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. எல்லாம் குட்டி பேசுறதை சுருக்கிட்டேன் பார்த்தீங்களா. அம்மான்னா, அப்புறம் மம்மின்னா, அதையும் சுருக்கி மம் அப்படின்னா. ஏடா அம்மா மம்முன்ற பெரியம்மா அப்புறம் சொல்லுவேன் மேக்சிமம். யோசிச்சு பார்த்தோம்மா, அப்படி எல்லாமே எல்லாருக்கும் வசதிகள் பெருகிடுச்சு, வாழ்க்கை சுருங்கிடுச்சு. இதை நினச்சி தான் கொஞ்சம் அவங்களுக்கு டென்ஷனாக இருக்குது, நிறையா மாறிக்கிடுச்சுன்னு சொல்லி. இருந்தாலும் இந்த மேடையில் குழந்தையோட அறிவுத்திறனுக்காக நம்ம நேரம் ஒதுக்கி நிறைய பேர் ரசிக்கிறோம், குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுறோம். ஏன்னா அவ்வளோ விஷயம் தோண்ட வர்ற விஷயம்.
எந்த தலைமுறைக்கு இல்லாத சிறப்பு உள்ளது. சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னாலும் சரி, நல்ல ஐக்கு யூனிக்காக பேசுறது, அது யார்ட்டையும் போய் பாடம்ல எங்கே டியூஷன் போகிறானான்னு தெரியாது. ஒரே கேள்விதான், ஆச்சரியப்படுது. பாட்டிட்ட, என் பாட்டி என் மேலே பாசமாக இருக்க, நாளைக்கு நீ தாண்டா கொல்லி ஓடணும். ஐயோ நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இருக்கு பாட்டி அப்படின்னு. ஏன்டா பேச்சுக்கு தாண்டா சொன்னேன், இப்படி கிண்டல் பண்ணுறே, நாளைக்கெலாம் பாட்டி செத்து அழுவாடா. அதெல்லாம் அழுவேன் பாட்டி, எங்கே அழுது காமி, எங்கே நீ செத்து காமி அப்படின்னா. இதுக்கெல்லாம் ஒரு ஆள் டம்மோ கொடுப்பாங்க. என்னைக்காவது இப்படி பேசியிருக்குமா? எனக்கெல்லாம் 34 வயசாச்சு, ஒரு நாள் கூட அப்படி கிடையாது. நீங்கள் அதே எவ்வளோ குழந்தைகிட்ட நீங்கள் ஒன்றும் வேணாமுங்க, எதுக்கு நேரம் சரி. ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு லீவ் விடுறது? கவிப்பரசு சொல்வார், வாரத்தில் 6 நாட்கள் விற்கப்படுகிறது. வேலைக்கு போகிறவங்களுக்கு வாரத்தில் 6 நாட்கள் விற்கப்படுகிறது, ஒரே ஒரு நாள் தான் வாங்கப்படுது. ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து கொஞ்சி மகிழன். சில வீட்டில் அப்படி இருக்கா, எங்கேயாவது குழந்தைகளை பேச வரமா? ஏன் வெளிநாட்டில் தானே சயின்டிஸ்ட் இருக்காங்க, இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் இருக்கான், தொழிலதிபர் இருக்கான், நம்ம ஊரில் இல்லை அப்படின்னா? வெளிநாட்டில் ஒரு பயம் பிறந்தோன்னா அப்பா சொல்வாராம், எனக்கு ஜனாதிபதி பிறந்துட்டான். உடனே அம்மா அப்படி சொல்லாங்க, எனக்கு சயின்டிஸ்ட் பிறந்துட்டான். போட்டி ஓட்டுக்கிட்டு வளர்க்குறது. நம்ம ஊரில் ஒரு ஆம்பளை பையன் பிறந்தோன்னா 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு ஓடு வந்தாங்க. அப்பா சொல்லுவார், எனக்கு கொல்லியோட மயம் பிறந்துட்டான். உடனே அம்மா எனக்கு பிச்சை எடுத்துட்டு மயம் கஞ்சி ஊற்றுவேன் அப்படின்னா அப்புறம் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மாவுக்கு ஆம்பளை பையன் பிறந்துச்சு. நான் சொன்னேன், என்னம்மா பயம் பிறந்திருக்காமல, சாக்லேட் கொடுங்க அப்படின்னு. போப்பா, பிறந்த குழந்தைக்கு எதுவுமே தரக்கூடாது பாப்பிடுச்சு. நான் கேட்டது எனக்கு. இப்படி தான் நம்ம சமாளிச்சுக்கிட்டு இருக்க முடிய. நல்ல நம்ம இன்னும் தேர்த்த வேண்டியது நிறையா இருக்குது. அதுக்கு தான் இந்த மேடை பார்த்தோம். இது ஒரு 3ஆம் மாத கூட்டம்ன்றனால தான் கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைகள் திணறது. அடுத்து ஒரு 10-15லாம் நல்லா ரெகுலேட் ஆயிடுவாங்க, இதுக்கேற்ற மாதிரி செட் ஆயிடுவாங்க. அதனால் நல்ல நல்ல விஷயத்தையோட 2 ஜோக்கு, குறுகிய ஜோக்கா, சின்ன என்ன இப்போ கடி ஜோக்குன்னு குழந்தைய சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? என்கிட்ட கேட்டா, டிரைவருக்கும் கண்டக்டருக்கு என்ன அங்கிள் வித்தியாசம் தெரில, ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக டிக்கெட் கொடுத்தா அவர் கண்டக்டர், பட்டாண்டு ஒரு புளிய மரத்தில் மோதி எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்தாருன்னா அவர் டிரைவர். பார்த்தீங்களா? இது மாதிரி பஞ்சா பேச பழிட்டாங்க. ஒரு வரி தான். கல்யாணம் ஆயிடுச்சுன்ற எப்படி கண்டுபிடிக்கிறது? பெண்களுக்கு தாலி தொங்கும், ஆம்பளைக்கு தலையே தொங்கும், அவ்வளோதான். அவன் சொல்கிறேன், இப்படி ஆயிடுச்சு ஐயான்னு சொல்லி அவனா பேசிக்கிட்டு போவேன். அப்படி அழகழகாக பேசுகிறேன் பார்த்தீங்களா? இது சொல்லி ரசிக்க வச்சாலே கூட போதும். நல்ல அதை விட இதை நம்ம உறப்பக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அடிக்கிக்கிட்டே போகலாம், அவ்வளவு செய்திருக்கும். இதில் ஆரோக்கியமான விஷயம் தான் இந்த நகைச்சுவை. யாருக்கும், ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னதான், உடல் குலுங்கி கண்ணில் தண்ணி வர மாதிரி சிரிக்கிறதும், நல்ல ஒரு இசையை கேட்குறது அந்த ஆண்டு முழுவதும் இல்லாட்டி அந்த மாதம் முழுவதும் நம்மளை உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய டானிக். அதான் சொல்கிறது. அதுக்கு ரொம்ப அறிவுபூர்வமான விஷயம்லாம் சொல்லுவாங்க. புத்தர் அவர்கள் அப்படி தான் தன்னுடைய சீடனை கூப்பிட்டு, உனக்கு என்ன வயசாகுது? எனக்கு 25 வயசாகுது. பார்த்தா 75 மாதிரி இருக்க. நான் 25 ஆண்டு காலம் தான் சிரித்து மகிழ்ந்திருந்தேன், அதை மட்டும்தான் என் வயசாக சொல்ல முடியும். எல்லாருக்கும் இயேசு புரான் நான் ஒரு நகைச்சுவையாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கலீல் கிப்ரான் புத்தகத்தில் எழுதியிருக்காருங்க, இயேசு புரானுக்கு நகைச்சுவை உணர்வு அப்படின்ட்டு. விவேகானந்தன் சொல்லி எல்லாரும் எனக்கு இந்த நகைச்சுவை இல்லாட்டி மட்டும் நான் வேகமாக போயிருப்பேன். ஆப்ரஹாம் லிங்கன் முதல் கொண்டு அப்படி பெரும் தலைவர்களுக்கே அந்த டென்ஷன் இருக்கப்போ நம்மளுக்கு சாதாரண மனுஷங்க இல்லாமல் இருக்காது. அதை மறைச்சிட்டு வாழ்றதுக்கு தான் இப்படி ஒரு நிகழ்வு. ஏன்னா எதுக்காக இவ்வளோ பேர் கூடியிருக்கோம்னா, வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு மாறின்னு சொன்னேன். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிடம் சிரிச்சா ஒரு சொல் ரத்த ஊர்மா டாக்டர் சொல்லியிருக்காரு. இதை கேள்விப்பட்டு நீங்கள் வாட்டு நடிச்சாம கதவை பூட்டிட்டு குடும்ப குட்டியோட கக்குன்னு சிரிச்சக்கூடாது. வாங்கட்டி ரத்த ஊர்மா முத்து சொல்லியிருக்கான், பட்டார்னு பக்கத்து இருக்காங்க, கதை பூட்டிட்டு ஓட்டிடுவாங்க. அத்தாடி என்ன ஆவி மாதிரி சிரிச்சிருக்காங்க. நல்லா சிரிச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டாக்டரே தேவையில்லை. டாக்டர் தேவை தப்பா இல்லை. சிலலாம் ஒரு நோயோட போட்டு வரும்போது 2 நோயோட வரலாம் உண்டு, பார்த்துருக்கீங்களா? உட்காந்தா டாக்டர்கிட்ட உட்கார்த்த ரேசா கையை தூக்குங்க அப்படின்றார். ஒரு 15,000 எடுத்து வைங்க. அவன் அப்படியே முழிச்சான், இது வீட்டில் கூட தூக்கிருக்கலாம் போலிய. காலை உதருங்க, போதும் ஒரு 7,500 எடுத்து வைங்க. இருமுங்க அப்படின்றார், போதும் ஒரு 3,300 வைங்க. அப்படி டெலஸ்கோப் வச்சு, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை, இப்போ 45,000 கொண்டு வந்தேன், இதை சொல்கிறதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ நேரம் பண்ணீங்களா அங்கே அப்படி மாறிக்கு. இன்றைக்கெல்லாம் நிறையா எல்லா இடத்துலையும் மாறி போனதுனால எனக்கு ஒரு டாக்டர் ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணிட்டு வகுத்தில் ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்தார். தம்பி இதை குடிங்க தம்பி அப்படி. எதுக்கு சார் அப்படின்னே, எங்கேயாவது ஒழுகுதான் பார்ப்போம் அப்படின்ட்டார். எங்கே நீங்கள் என்ன வகுத்து அடைக்கிறாளா வாலி அடைக்கிறாளாங்க, எப்படி மாறி போச்சு பார்த்தீங்களா? இதுக்காகத்தான் சொல்கிறது. அதே போல் போகிற ஆளுக்கும் சில சரியா, டாக்டர் நல்லா இருந்தாலும் போகிற ஆளுக்கு சரியா இருக்கானா? உட்கார சொல்ல, தம்பி நீ டாக்டர்கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது, நீங்கள் நர்ஸை மறைக்காங்க சார், கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படி. இப்படி ஆளுக்கு வியாதி பார்த்து அவர் என்னைக்கு முன்னுக்கு வர்றது? ஒரே நேரம் அமைஞ்சு போயிடும். அதுக்காகத்தான் நம்மளா இசை ஒன்று சொன்னேன். நீங்கள் என்னதான் குழந்தைகளுக்கு கிளுகிழுப்பு பொம்மை கொடுத்தா கூட ஒரு தாளாட்டு பாடுறப்ப அவளை அழகாக தூங்குவேன், பார்த்துருக்கீங்களா? 6 6 6 20 இன்னைக்கு யாருக்கு தாளாட்டு தெரியுமா? இருக்காது. தான் பூரா பருக்கு முழிக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு அம்மா தாளாட்டு பாடிச்சுங்க, அப்படி ஒரு குரல், அடாட்டா ஏங்கலாம், தேன் உழுகிற மாதிரி குரல்.
4 வயசு குழந்தைய தொட்டில் விட்டு தொட்டி ஆடிக்கிட்டே பாடுது. அவன் தொட்டி விட்டு தப்பி ஓடி அதிர்ச்சியில் தாயா பேயாடி சண்டால பாதத்தி கொண்டு குலக்கேசில் உயிராத. அப்படி எதுக்குன்னா எதுவுமே ஒரு அளவோடு தான் ரசிக்க முடியும். பார்த்தீங்களா, மெல்லுசா வீசினா தான் தென்றல், வேகமாக வீசினா சூறாவளி போயிடும். பார்த்தீங்களா, ஒரு அளவோடு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே குரல் வளம் மாறி போச்சு. பார்த்தீங்களா, அப்படி. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னதான், பெண்கள் இத்தனை பேர் வந்திருக்காங்கன்றாலே ஒரு பெருமையான சாதனை. அது மயிலூர் மட்டும் செஞ்சிருக்கிற மிகப்பெரிய சாதனையாக தான் சொல்லணும். ஏன்னா மூளை வெளியே வர வைக்கிறதே கஷ்டம்னு சொன்னோம் இல்லையா, சீரியல்லேருந்து அவங்களை பிரிக்கிறது. ஆனால் இங்கே பரவாயில்ல, இத்தனை பேரும் ஒரு அறிவாளி பெண்கள் தான் சொல்ல முடியும். ஏன் இதை சொல்லுன்னா, பெண்கள் உலகத்திலே மதிக்கிற ஒரு நாடு நம்ம நாடு. நாட்டை தாய் நாடு தான் சொல்லியிருக்கோம். பேசுகிற மொழியை கூட தாய் மொழி தான் சொல்லியிருக்கோம். எங்கேயாவது தந்தை மொழி இருக்கா? இந்தியாவில் ஓடக்கூடிய நதியல் பேர் பூரா பெண்கள் பேரில் தான். கங்கை, யமுனை, கோதாவரி, எங்கேயாவது ராமசாமி, குப்புசாமி இருக்கோமா? நாங்கள் முதல்ல நாங்கள் எதுக்கு இருக்கோம்னு எங்களுக்கே தெரியல. பஸ்ஸிலோட பாருங்கள், பெண்கள் உட்காந்துருக்கு சீட்டு சைடில் அழகாக எழுதியிருப்பேன், பெண்கள், பூவையர், வளைக்கரங்கள், மகளிர். ஆம்பளை பார்க்குறேன், நம்மளுக்கு என்ன எழுதியிருக்கேன், திருடர்களை சாய்க்கிறதை, புகை பிடிக்காதீர்கள், செருப்புகள்தே அடிப்போம். என்ன செருப்பெல்லாம் போட்டுருக்கீங்க எங்களுக்கு அப்படி பார்த்தியா? எல்லா இடத்துக்கும் நீங்கள் ஒரு விசேஷத்துக்கு ஆண்கள் மட்டும் போங்க, பெரிய பட்டு வேட்டி சட்டை கட்டி பெரிய செயினை போட்டு காலைல 7 மணிக்கு போய் நில்லுங்க. என்ன கேட்குறாங்க, என்ன சார் வீட்டில் வரலையா? அப்புறம் நானா முனிசிபாலிட்டியாடா? நானும் வீடுதான். அப்போ ஒரு வாரத்தை உள்ளே கூப்பிட்டேன்னா. உண்மையிலே இப்போ தலைவர் வீட்டுக்கு போயிருந்தோம். இன்னமும் நம்ம ஊரில் கலாச்சாரம் இருக்குன்றது இதெல்லாம் ஒரு விஷயம். வாங்க சாப்பிடுன்னு சொல்லி ஏதோ பணியாரம் கொடுத்து அந்த விருந்தோம்பல், இதுதான் அந்த ஊருக்கு மீண்டும் நம்ம வரணும்னு தோன்றதும், அந்த ஊரை பற்றி நம்ம வெளியே பேசுறதுக்கும். ஒரு ஊருக்கு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி அவள் தலைவர் வீட்டில் வந்து விருந்தோம்பலை பார்க்குறோம். எல்லாரும் அன்போடு, சிலர்லாம் விருந்து கொடுப்பாங்க கடுப்போடு, இந்தா அப்படின்டான போச்சு. ஏன்னா எவ்வளோ பெரிய கோபமான விஷயத்தை கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்களேன், கோபப்பட மாட்டேன். டேய் அடிச்சிருவோண்டா, ஹே பல்ல கழட்டிடுவேன்னா கோபப்பட மாட்டேன். சில அன்பா சொல்கிற கோபமாக இருக்கும், வாங்க சாப்பிடு என்ன அப்படின்னா, போதும் உன் வீட்டில் வந்தது அப்படி இருக்கும் சொல்கிற முறை பொறுத்து. ஏன்னா இப்போ நம்ம ஊரில் செய்யக்கூடாதுன்னா செஞ்சுருவாங்க. நீங்கள் குழந்தைகிட்டே சொல்லுங்களேன், பூங்கால் எழுதி போட்டுப்பேன், பூக்களை பறிக்காதீர்கள், செடியோடு அப்படின்னு போவாங்க. சைக்கிளை நிறுத்தாருங்களாம் படுக்க வைப்பேன். பார்த்தீங்களா, அதே போல் நம்ம ஊரில் புதிதாக பெயிண்ட் அடிக்கப்பட்டுள்ளது, தொடாதீர்கள் அப்படின்னா தொட்டு பார்ப்பேன். ஆமாம் பூசை அடிச்சிருக்காங்க, அதுதான் தொடாதீன்னு போட்டுக்கல. அதே இடத்துல 8000 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது, தொடாதீர்களா பக்கத்தில் போக மாட்டேன். ஏன் அதையும் தொட்டு பார்க்க? ஏன்னா உன் கடைசி தொடு அது வத்தையும் போயிடும். பேசுறது பாருங்களேன், இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப சாப்பாடில் ஒரு எறும்பு ஒரு வண்டு கிடந்தா என்ன டென்ஷன் ஆகும். ஐயோ யாரு கருமம் எடுங்க, ஒரு சின்ன எறும்பு வண்டு கிடந்து. அதே சாப்பாடில் ஒரு கோழி செத்து கிடக்கட்டும், கொண்டாங்க பிரியாணி. பார்த்தீங்களா, ஒரு பிரியாணி பார்சல் கட்டுங்க, ரெண்டும் ஒன்று தான். அந்த தமிழ் உச்சரிக்கிற பொறுத்து. ஒரு ஆள் மாடு அப்படின்னா கோவப்பட்டுருவான், யாரடா மாடுன்னு சொன்ன. அதே ஆள் அந்த ஆள் பசு போலங்க அப்படின்னா 2 டீ வாங்கி குடிப்பேன். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். எழுதி போட்டாலும் செய்ய மாட்டோம். ஒரு இடத்துல எழுதி போட்டிருக்காங்க, சுடுகாட்டு எழுதி போட்டிருக்காங்க, நன்றி மீண்டும் வருக. அங்கே என்ன பொறுக்காட்சி நடக்குது, வர வாரம் போக போகிறோம். சில இடத்துல குடும்பத்தோடு வருகெல்லாம் போட்டிருக்கேன், பயமாக இருக்கு நம்மளுக்கு எழுதி போடுறதில்ல. பேசுகிறப்ப அந்த பக்கத்து வீட்டில் ஒரு பெரியவர் இறந்து விட்டு என்ன சொல்கிறான், அந்த கிழவிஞ்சத்து ஆவியாத்துறார், யாரும் போயிடாங்க, பேய் அடிச்சிடும். அதில் உங்கள் வீட்டில் ஒரு ஆள் சாகட்டும், எங்கள் தாத்தா சாமி ஆகிட்டார் தெரியுமா அப்படிங்க. அவர் எப்படி பேயாத்திடுவார் உங்கள். இதெல்லாம் வந்து தமிழ் மொழிக்கு. ஏன்னா துன்பம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மட்டும் 42 அர்த்தம் இருக்கு. அப்படின்னா நம்மளால் எவ்வளோ துன்பப்பட்டுப்பான்னு பார்த்துக்கு. மகிழ்ச்சி எப்படி உருவாக்கிக்கிறது, போதும்ன்ற மனசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அதாவது காலுக்கு செருப்பிலேன்னு வேதனைப்படுற மனுஷன் கிடையாது. ஏன்னா அந்த நாட்டில் காலே இல்லாமல் எத்தனை பேர் இருக்கான். அவனை பார்த்து ஆறுதல் அடையிறப்ப உனக்கு டென்ஷன் கிடையாது. நம்மளுக்கு மேலே உள்ள ஆளை பார்க்குறோட கீழே உள்ள ஆள் பார்த்துக்கிட்டு டென்ஷன் கிடையாதுவாங்க. நிறையா அதே போல தான். ஒன்று வேணாமுங்க, இப்போ சுருக்கமாக சொன்னால், என் வீட்டுக்கார் வழுக்கத்திலையா இருக்காரேன்னு சொல்லி எந்த பெண்கள் வருத்தப்படக்கூடாது, பெருமைப்படும். ஏன்னா என்ன செலவு கிடையாது, சாம்பு சீப்பு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா. உடனே குளிச்சுட்டு உடனே ஆஃபீஸ் போகலாம். நிறையா முடி வச்சிருக்க, துவட்டிக்கிட்டு ஃபேனை போட்டுக்கிட்டு 15 நிமிஷம் ஆஃபீஸ் போக லேட் ஆகும். பார்த்தீங்களா, ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சு. அதே போல் எவ்வளோ பெரிய அடமலையில் மனுஷன் நடந்து போகலாம், எவ்வளோ நேரம் போகலாம். ஏன்னா மழை தண்ணி பட்டு சட்டான்னு ரிட்டர்ன் போயிடும் வானத்துக்கே. கடவுளே வைப்பார், 10 அனுப்புனா அதுக்குள்ளே எவனா அனுப்பிட்டானையா. பார்த்தீங்களா, இவ்வளவு சிறப்பு இருக்கு. மாதம் 3000 ரூபா மிச்சம் நினைச்சா எதுக்கு சண்டை வருது? சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதே போல ஆண்கள் இப்படி தான். என் மனைவி கருப்பா இருக்காளேன்னு சொல்லி யாரும் வருத்தப்படாது, பெருமைப்படுது, காலரை தூக்கி விடுது. ஏன்னா உங்களை தவிர யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு பாயிண்ட். ஆமா, நீங்க எங்கேயாவது வெளியூர் போனா 1 மாதம் 2 மாதம் லீவு விடுவோம், இருந்துட்டு வரலாம். ஒரு அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணி வீட்டில் விட்டு நீங்க நிம்மதியா இருக்க முடியுமா? லட்சுமி கரண்ட் கட்டாதிடியே, கதை போட்டு உங்க அப்பனை வாசல படுக்க வையே, எதுக்கு இந்த டென்ஷன்? இப்படி இருக்கிற மைனஸை பூரா பிளஸ் ஆக்கிக்கிட்டா பிரச்சனைகள் என்றக்கா சொல்றது. இது ஒரு குடும்ப விழா தான். நான் போகிற இடங்களில் சும்மா கேள்வி வைப்பேன். எல்லா மேடையில் ஒரு 5 வருஷமாக அது கேட்டுக்கிட்டே இருக்கேன். எங்கேயும் இது பதில் கிடைச்சேக்கானா இங்கேயாவது கேட்டுருவோம். முதல்ல பெண்களுக்கும் ஆண்களுக்கும். பெண்கள் எல்லாரும் மொபைல் வச்சுருப்பீங்க, குழந்தைகள் கொஞ்சம் பார்த்துங்க. எல்லாரும் பெண்கள் மொபைல் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு வால்பேப்பர் வச்சுருப்பீங்க, சாமி படம் வச்சுருப்பீங்க, ஏதோ பிடிச்ச தலைவர் படம் வச்சுருப்பீங்க.
இங்க இருக்க பெண்கள் யாராவது வால்பேப்பர்ல உங்க வீட்டுக்கார் படத்தை வச்சிருந்தீங்கன்னா கை தூக்குங்க, ஒரு பரிசு உங்களுக்கு. ஐயா நான் பெண்களுக்கு சொன்னேங்க ஐயா. அவர் என் ஜோக்கை என்னத்தை தான் கேட்டார்னு தெரியல எவ்வளோ நேரம். இதவே அவர் கவனிக்கலையே, எங்கே ஜோக்கை கேட்டுருப்பார். அவனா அவர் தான் சிரிக்கிறார். ஏன்னா நம்மளை சந்தேகப்பட்டுருவான்னு சொல்லி ஜோக்கு முடியவங்களையும் சிரிச்சார் சில நேரம் அப்படின்றார். இருங்க ஜோக்கே எனக்கு முடியலை அப்படின்னு. அது மாதிரி அப்படி இல்லை பின்னாடி திரும்பாங்க, நீ வைக்கலையா என்ன மாதிரி தானா அப்படின்னு. ஆமாம், அந்த அம்மா யோசிக்கிறாங்க, அந்த முகரை வீட்டில் வச்சுக்கிட்டே பெரிய விஷயம், இதை செல்லு வச்சா செல்லு விளங்கிறாது, இவே ஒரு விளங்காதவன்னு என்னை திட்டுற மாதிரியே இருக்கு. சரி பரவாயில்ல, பெண்களை விட்டுருங்க, ஆண்கள் சைட் போடுவோம். ஏன் மனைவி தாங்க, எனக்கு 7 ஜென்மத்துக்கு மனைவியாக வரேன் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற ஒரு ஆள் கை தூக்குவாப்போம். இந்த ஒரு ஜென்மமே எதுக்குன்னு இருக்கீங்க அப்படின்றீங்களா? ஆமாம், யாராவது ஒரு ஆள் இருக்கீங்களா பாரு. ஒரே ஒரு ஆள் கூட்டத்தில் தூக்குனார், பெருமைப்பட்டேன். பரவாயில்ல, கோயில்பட்டிலையும் ஒரு ஆள் இருக்காரு. கடைசியில் பார்த்தா அவர் தூக்கல, பக்கத்தில் ஒரு தூக்கு முகர அப்படின்னு டப்புன்னு தூக்கிட்டார். ஆவே ஒருத்தர் சொல்லிக்கிட்டே நீ இழிச்சுக்கிட்டு இழிச்சப்பலை அப்படின்னு தூக்கிட்டார். பார்த்தீங்களா, இப்படித்தான் ரிமோட் ஊர் அங்கே தான் இருக்கு. ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காருங்க, அந்த அந்த அவர் படுத்திருந்தவர், பேஷண்ட்டாக படுத்திருந்தவர் ஐசியூவில் எந்திரிச்சு, ஏம்மா நான் சாகலை சும்மா படுங்க, உங்களுக்கு என்ன தெரியும், டாக்டர் சொன்னால் சரியாக தான் இருக்கும். அவர் சொல்லியே நம்பலைங்க. நீங்கள் நிறையா வீட்டில் பாவம் இந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்ததுலேருந்து சிரிச்சுருக்கார். நான் நன்றி வணக்கம்னு அதுலேருந்து சிரிச்சார். ஏன் சிரிச்சார் தெரியுங்களா? அவர் பக்கத்தில் ஒரு ஒய்ஃப் இல்லை, அதனால் அவரால் சிரிச்சுக்கிட்டு இருக்கார். பார்த்தீங்கன்னா முடிமல்லாட்டி. ஏன்னா நான் மிட் நைட்டு 1 மணிக்கு எழுப்புறாங்க மனைவி வீட்டுக்காரர், எந்திரிங்க அப்படியே அது பதட்டத்தில் என்னாச்சு இந்தாங்க தூக்க மாத்திரை போடாமல் தூங்கிட்டீங்க அப்படின்னு. பார்த்தியா, அதுக்கு தான் நல்லா குரட்டை விட்டு தானே தூங்குறேன். இப்படி டாக்டர்கிட்டே சில அம்மா சொல்லு, என்னாச்சு டாக்டர் தெரியல, திடீர்னு கனவுல 1 மணிக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. விடுமா, அந்த ஒரு நேரமாக தான் அந்த ஆள் சிரிக்கட்டும். அதுக்கு ஒரு ஏன்னா நிறைய காலையில் கேட்பாங்க சுவாரஸ்யமாக பெண்கள்லாம், என்னங்க நேற்று 10:30 மணிக்கு தூக்கத்தில் விசில் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்களே என்னவா? நயன்தாரா வந்துச்சுல கனவுல. அப்புறம் 1:30 மணிக்கு கை தட்டினீங்க, கன்சியா வந்துச்சு. அப்புறம் நான் 2 மணிக்கு திட்டினீங்க, செருப்பு கழுத்தில் எரிஞ்சிங்க, நீ செடி உன்னெல்லாம் அங்கே யார் வர சொன்னது, நான் அன்றைக்காக என்னை ரெஸ்ட் வரியா அப்படி. இப்படித்தான் பார்த்துருக்க மொழிய. ஆனால் அதே போல் பெண்கள்கிட்ட பிடிச்ச விஷயம், இன்றைக்கெல்லாம் நிறையா படித்த பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு வரல என்ன ஒரு வசதி அப்படின்னா, சமைக்க தெரியாட்டி சமாளிக்க தெரியும். பார்த்துருக்கலாம், என்னம்மா தோசையை பிச்சு சுடுற, முழுசா முழுங்க போகிற, நீ பிச்சு தானே முழுங்க போகிற, உன் வசதித்தாயே பிச்சு சுட்டேன். பார்த்தீங்களா, அதிர்ச்சி ஆகிட்டான். ஆட்டாடா எப்படி போகிற, ஆச்சரியமாக இருக்கு. ஏம்மா மீனில் ஏதோ கல்லா இருக்குமா, மீனை கழுவிட்டு குழம்பு வைக்க வேண்டியானே, அதுதான் தண்ணிக்குள்ளேயே இருக்கல, மறுபடியும் அதுக்கு கழுவ. அடுத்த பதில் வந்துக்கிட்டே இருக்கு. இடியாப்பம் கேட்டார், ஒரு ஆப்பத்தை வச்சு இடி இடிச்சிட்டு போகுது, இந்த இடி ஆப்பம் சேர்த்துக்க இடி ஆப்பம். இதெல்லாம் நம்ம அந்த நேரம் கோவப்படாமல் பாராட்டினா தான் குடும்பத்தில் இணக்கமாகும். சும்மாவாது நீங்கள் குடும்பத்தில் சண்டை வராமல் இருக்கு என்னச்சுன்னா, பாராட்டிக்கிட்டே இருக்குன்னு தினமும் மனைவிக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு, ஒரு வீட்டுக்காரெல்லாம் தினமும் மனைவிக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தார். அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். என் வீட்டுக்கார் பார்த்தீங்களா, கடைசியில் விசாரிச்சு பார்த்தா பூக்காரி மேலே பிரியத்தில் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை நம்ம சில இடங்களில் ரொம்ப ஆழமாக யோசிக்கணும். இப்போ 2 வீலரில் போகும்போது வீட்டுக்காரமெல்லாம் பின்னாடி அப்படி இறுக்கி பிடிச்சி வருவாங்க, உங்கள் வீட்டுக்காரமெல்லாம் அவ்வளோ பாசமாமா அப்படின்னு. பாசம் இல்லை வேஷம் இல்லைப்பா, விழுந்தாலும் அவனோடய விழுகணும்ப்பா, அவன் உயிர் உழைச்சி இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக பல்ல இழிச்சிட்டு வாழ்ந்துருவானா, நடக்காது. இது தெரியாமல் அவர் அப்படி போகிறது. ஒவ்வொன்றுக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்குது. அதை தோண்டி எடுத்து பேசினா ரொம்ப நேரம் பேச முடியும். இருந்தாலும் எதுக்கு நகைச்சுவாக பேசுறது, எதுக்கு சிந்தனையெல்லாம் இன்றைக்கி மக்களுக்கு சொல்கிறது இல்லையா அப்படின்லாம் நான் நிறைய மேடையில் முயற்சி பண்ணி பார்த்தேன். அது எடுக்கலை. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு 5 வயசு குழந்தை யோசிக்கிற அளவு கூட பெரிய முன்னாலாம் தேவைப்பட்டுச்சு சொன்னோம். இப்போ எல்லாரும் நல்லா சிந்திக்கிறாங்க. ஆனால் இன்னைக்குள்ள வேகமான வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை செஞ்சாத்த முறையாக இருக்கும். எல்லாம் படிக்கிறோம், கேட்குறோம், பரபரப்பாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும். ஆரம்பத்தில் சொன்னதான் எல்லாருக்கும் வசதிகள் பெருகிச்சு, வாழ்க்கை சுருங்கிடுச்சு. பார்த்தீங்களா, ஒரே சைக்கிளில் 2 பேர் 3 பேர் போனாங்க, அவ்வளோ சந்தோஷம். இப்போ அவ்வளோ பெரிய காரில் ஒரே ஆளாக அனாதையாக ஓட்டி போகிறான். இதுதான் என்ன யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப கஷ்டப்பட்டவே சைக்கிள் ஓட்டிக்கிட்டு, அப்புறம் டிவிஎஸ் பெட்டி வாங்கினார், அப்புறம் 2 வீலர் வாங்கினார், கார் வாங்கினார். கடைசியில் சுகர் வந்து டாக்டர் சொல்லார், மறுபடியும் நீங்கள் தினம் சைக்கிள் ஓட்டுங்க, மறுபடியும் சைக்கிள் ஓட்டுறாரு. இது ஆரம்பத்தில் அவர் ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம்ல. இதுதான் எல்லாமே. ஒன்றும் வேணாம், ஏழை பணக்காரெலாம் ஒன்றும் கிடையாது. உலக அதிசயமே இன்னைக்கு நைட்டு படுத்து காலைல எந்திரிச்சாத்தே உலக அதிசயம். அதுக்குள்ளே எவ்வளவோ சட்டை. ஏழை பணக்காரனுக்கு ஒத்த வரல பழி சொல்லலாம். ஒருத்தர் நாயா அலைஞ்சான்னா அவன் ஏழை, ஒரு நாயோடே அலைஞ்சானா அவன் பணக்காரன். அவ்வளோதான். இவ்வளோதான் வாழ்க்கையை சுருக்கம். இதை நம்ம பாட்டுக்க அதில் என்ன இப்போலாம் ஒரு இதில் படித்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வாழ்க்கையில் ஒரே வரல சொல்லிடலாம். வாழ்க்கைன்னா என்ன, காலையில் தூங்கி எந்திரிச்சா காப்பி, எந்திரிக்கவே இல்லைன்னா பால், அவ்வளோதான். இதுக்கு தான் அடித்து மாண்டு. ஒரு முன்னாலாம் ஒரு காலத்தில் ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு கார் வந்துச்சுன்னா 40 நாய் சுற்றும், வபுன்னு. இப்போ பாருங்க, ஒரு நாயை காருக்குள்ள வச்சு இவே ஊரப்புற சுற்றுறான். அதே போல் பெருசாக கண்டுபிடிச்சா கூட நம்ம ஏதாவது ஒரு பாதிப்பு அந்த காலத்துல தான். ஒன்றும் ஒரு காலத்தில் என்ன செஞ்சாங்க, கிராமத்தில் பாட்டிகளாக உட்காந்து திண்ணையில் உட்காந்து வெத்தலையில் சுண்ணாம்பை தடவாங்க. பார்த்துருக்கீங்களா?
இன்னைக்கு எல்லாரும் திண்ணையில் உட்காந்து செல்போனை தடவிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதானே. அதுலேருந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்காது, நிறையா இருக்குங்க. இருந்தாலும் எனக்கு இந்த நேரத்தில் இவ்வளோ மகிழ்ச்சி என்னென்னா, பல்வேறு விஷயங்களை ஒதுக்கிட்டு அரங்கம் முழுவதும் நம்பி இருக்குது. இன்னைக்குள்ள வேகமான வாழ்க்கையில் கிடையாது. காலையில் எந்திரிச்சு நைட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் பரபரப்பாக தான் இருக்கும். நிதானம். அதே குழந்தையில பள்ளிக்கு அனுப்பும் கூட நம்ம நிதானம் இல்லை. பார்த்தீங்களா, வேகமாக அவன் வேகமாக 2 இட்லி வாயில் வச்சு குத்தி இங்கே அப்படியே டையை கட்டி, ஏன்னா இட்லி வெளியே வந்துடக்கூடான்னு இருக்காது. பெல்ட்டை வச்சு இறுக்கி, ஏன்னா இங்கிட்ட அவுட் கோயிங் வந்துடக்கூடான்னு இருக்காது. ஒரு பேக்கேஜாக தூக்கி ஆட்டோவில் தூக்கி எறிகிறது. சிலலாம் சாப்பிடாம டாய்லெட்டும் போகாமல் குழந்தை ஆட்டோவில் தூக்கி சாப்பாடு கொடுப்பாங்க. அவன் கீழே எடுப்பேன், டிரைவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இன்னும் கொஞ்சம் ஊர் விடுங்கம்மா அப்படின்னு. பார்த்தீங்களா, அவசர போனால் என்ன ஆகும்? அங்கே வாத்தியார் சொல்லிட்டு வர POY பாய் இல்லை ஆய் அப்படின்டா. நோ பாய். பார்த்தீங்களா, அது ஒரு மணி நேரம் நடக்கும். நிதானமாக போகிறது. அந்த ரத்த தானம் கண்ணானம் மாதிரி நிதானம் ரொம்ப முக்கியம். நம்ம ஊரெல்லாம் பாருங்களேன், காலையில் ஆஃபீஸ் போகிற அப்புறம் பரபரப்பாக போகிறோம்னு சொல்லி சிலராக வீடை பூட்டிட்டு சாவியை தொங்கிட்டு பூட்டை பைக்கில் விட்டு ஓடிக்கிருப்பாங்க. அங்கே போய் பார்ப்பார், என்ன பூட்டு இங்கே இருக்குது அப்படின்னு. சிலர் வேகத்தில் ஆர்சி புக்கு, லைசன்ஸு, ஹெல்மெட் எல்லாம் எடுத்துடுவான், 2 வீலர் எடுக்காமல் போயிடுவான். அதைத்தான் மெயினாகவே எடுத்துகிட்டு போகணும். இந்த வேகத்தை குறைச்சி நிதானப்படுத்துறதுல இந்த இசையை நகைச்சின்னு சொன்னோம். அதுக்கு தான் தாலாட்டு பாருங்க. தாலாட்டு நான் கேட்டேன், யாரும் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு அம்மா தாலாட்டு பாடிச்சு. 1 மணி நேரம் தாலாட்டு, வார்த்தையே இல்லை. தொட்டி ஆட்டிக்கிட்டு குழந்தை 3 வயசு குழந்தை தொட்டை ஓட்டு டார்ச் அடித்து வீடு ஊரம் தர்றாரு. எங்கேயோ ஒரு பள்ளி கத்துதப்பா, எங்கே கத்துன்னு தெரியலையே. வந்து பெட்ரோல் பார்த்து அடிக்கிட்டு இருக்காது. என்னம்மா செய்கிற தாலாட்டு, என்னடி வார்த்தையை காணாம், சும்மா இருங்க மறுபடியும். சரி, இது இன்னைக்கு ஓயாது. அந்த ஆள் வாசல் உட்காரு, கதவை திறக்கிறாரு. 25 நாய் வாசல் படுத்து கிடக்கு. தெரி நாயும் சொறி நாயும் வெறி நாயும் கூப்பிட்டாருங்க, வாமா என்னம்மா செஞ்சா. எத்தனை நாய் வாசல் படுத்து கிடக்கு. அந்த நாயிலும் பேசாமல் படுத்துருக்கல, இந்த ஒரு நாய் இதுக்கு குலைச்சிக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்களா, ஆண்களுக்கு பொதுவாக வீட்டில் அவங்க எதிர்பார்க்குறது பெருசாக ஒன்றும் இல்லைங்க, மரியாதை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. கிடைக்குதா? ஒரு காலத்தில் கேளுங்க, எங்கம்மா உங்கள் வீட்டுக்காரு, அவங்க திருச்சி போயிருக்காங்க, குழந்தைங்க கோயம்புத்தூர் போயிருக்காங்க, வாங்க டீ சாப்பிடுங்க, எப்படி நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு வீட்டுக்கார்ட்ட கேளுங்க, ஒரு வீட்டுக்கார மட்டும் கேளுங்க, எங்கே உங்கள் வீட்டுக்காரர், அது அங்கே திரும்பி கழுத நாஜத்தை கழுது, அதை கழுது போனால் போய் தொலை மட்டும் வாண்டா உசுரை வாங்கி வீட்டில் 3/4 மணி நேரம் பேச்சு ஓடிய போனேன். கேட்டேன், மாறிக்கிடுச்சு. எங்கள் தாத்தா சொன்னார் போன தீபாவளி, முத்து நல்லெண்ணெய் தேங்காய் வச்சு தலை குளிக்கிற விட ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் உச்சந்தில் வச்சு குளிச்சா அவ்வளோ குளிர்ச்சி அப்படின்னார். எங்கள் வீட்டில் விளக்கெண்ணெய் இல்லைன்னு சொல்லி எடுத்து வீட்டில் கேட்டேன், எக்கா விளக்கெண்ணெய் இருக்கா அப்படின்னு. அது ஆஃபீஸ் போயிருக்குப்பா, 5 மணிக்கு தான் வரும் அப்படின்ச்சு. ஏம்மா நான் உண்மையான விளக்கெண்ணெய் கேட்டேன். அது தான் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்குப்பா, அவங்க மாமனார். நம்ம கூட்டு குடும்பம் கேள்விப்பட்டிருக்கோம், விளக்கெண்ணெய் குடும்பம் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு தான் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எதுக்கு ஒதுக்குறது அப்படின்ற சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக ஃபேமிலியோடு உட்காந்து குழந்தையில கொஞ்ச நேரம் பேச விட்டு பாருங்க. குழந்தை ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குமா, அழகழகாக. அது மலையில சொல்ல பேசுகிற பேச்சை கேட்குறப்ப அதுக்கு நம்ம டைம் கூட சாப்பிட்டு அடிக்கிற வாய மூடு. எனக்குன்னு வந்து பிறந்திருப்பாரு, நான் அப்ளிகேஷன் போட்டால் பிறந்தேன். 6 உன் வீட்டில் பிறக்க பிறந்த வந்தேன் பாவம், அது பாட்டுக்கு பிறந்தது. நான் பாப்பா பஸ்ஸில் நின்றுருந்தாங்க, அப்படி கண்ணத்தை பிடிச்சிக்கலி, பாப்பா உங்கள் பேர் என்ன, பொன்னி அப்படி. ஸ்வீட் நேம் இல்லை அங்கிள், ரைஸ் நேம் அப்படின்ச்சு. அப்போ எவ்வளோ ஆழமாக அது யோசிச்சிருப்பாருங்க. பரீட்சையிலாம் வாத்தியார் ஏன் பாராட்டுன்னு பாருங்களேன், ஒன்று வேணாமுங்க, அதுக்கு ரிலேட்டட் எழுதி வாத்தியார் குழப்பேன்னு சொன்னேன். பார்த்தீங்களா, நிறைய நடக்குங்க. நாங்கள் படிக்கிறப்ப 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப இந்த ரெகுலராக தமிழ் பரீட்சையில் ஒரு கொஸ்டின் இருக்கும், செய்வினை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை என்றால். செய்வினைக்கு ஒருத்தன் விளக்கு எழுதிருந்தேன், வாத்தியார் வேலையை ரிசைன்மெண்ட் போயிட்டாருங்க. போய் பஸ் ஸ்டாண்டில் முறுக்கே வர பார்த்தார். என்ன எழுதினா தெரியுங்களா செய்வினைக்கு? செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காமல் போக வேண்டும் என்று நாம் கோடாங்கியும் சோசியரையும் கூட்டி போய் எலுமிச்சம்பழம் கோழி முட்டை வச்சு செய்வதான் செய்வினை. உதாரணத்திற்கு எங்கள் பெரியப்பா எங்களை செய்துள்ளார், அதில் உதாரணம் எழுதியிருக்கா. இதெல்லாம் நம்ம எத்தனை தடவை சாய்ஸில் விட்டுருக்கோம், யோசிச்சு பார்த்தோமா? பயப்படவே பட்டாங்க. இதுக்கு தாக இந்த மேடை நானும் என்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, மைக் அடித்தா நம்ம பாட்டுக்கு வாங்க விடிய பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறையா வேலைகள் இருக்குது. அதாவது லேட்டாக போனாலும் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போனாலும் பரவாயில்ல. இந்த கருத்து விஷயம்லாம் ஏன் சொல்கிறேன்னா, கருத்துன்னு ஒரு இடத்துல நிறுத்து அப்படின்னாரு, அதோடு நிறுத்தினதை இன்ன வரைக்கும் ஆரம்பிக்கலை. அதே போல் விழா மேடையில் பாருங்கள், அழகாக எல்லாரும் பேச தெரிஞ்சவங்க தான், பெரும் பேச்சாளர் தான், இருந்தாலும் மைக் என்கிட்ட கொடுத்து நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். அதான் பேசுறதுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. நல்லா நீங்கள் அதே போல் உள்வாங்கி சிரிச்சிங்க. காரணம் இன்னைக்கு அவர் சிரிக்கிறது அவருக்கே கேட்க மாட்டேன்னு, அவ்வளோ மைல்டாக இருக்கு. பூரா என்ன பூனைக்குட்டி எதை கத்துன மாதிரி இருந்துச்சு, நான் தான் சிரித்தேன், அதுக்கு நீ சிரிக்காம இருந்திருக்கலாமியா. சிலர் சிரிச்சேன்னா பக்கத்து வரைக்கும் கேட்குங்க, அப்படின்னா மாடுகள் அத்துரு ஓடி போயிடும். இன்னும் ஊருக்குள்ள 15 மாடை காணும், அந்த மாதிரி மூச்சு சிரிச்சானுங்க. சிலர் சிரிக்கிறாள் முழுக்க நீங்கள் ஆள் முன்னுட்டா போது உங்களை குளிப்பாட்டி விட்டுரு, அவனே அப்பா பின்னாடி நடையில இங்கிட்டு கொஞ்சம் நினச்சி விடுப்பான், கொடையை பிடிச்சிட்டு நிற்கிறேன். சிலர்லாம் நினச்சி விட்ருவாங்க.
சிலர்லாம் பஸ் ஸ்டாண்ட் சிரிச்சானா பஸ்ஸே ஸ்டார்ட் ஆகி போற மாதிரி இருக்கும். ஓடுங்க ஓடுங்க வண்டி கிளம்பிருச்சு. எங்கே டிரைவர் காணா? அந்த ஆள் தாங்க சிரிச்சுருக்காரு அப்படின்னு. ஏயா இப்படி எங்களை பயமுறுத்துறப்ப இப்படி இந்த சிரிப்புலாம் ஒரு கேளிக்கையான சிரிப்பு வந்து இதயத்திலிருந்து வரணும். ஒரு விஷயத்தை கேட்டு உள்வாங்கி முழு மனதோட அந்த மாதிரி தான். அதே இந்த மேடையில் அதான் சொன்னேன், நீங்கள் சிரிச்சனால என்ன ஒரு இடத்துல 55 ஜோக்கு சொன்னீங்க, ஒரு ஆள் கிருன்றே உட்காந்தார். ஆனால் 56வது ஜோக்கு ஒரு மைல்டான சின்ன ஜோக்கு, அதுக்கு விழுந்து சிரிச்சார். என்னங்க சார் அப்படின்னு இப்போ தய ஜோக்கே புரியுது அப்படின்ட்டார். அதை பூரா உட்காந்து நான் பொறுமையாக அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன், என்னைக்கு என்னால் முடியும். ஒரு அதே போல் கூட்டங்கள் இப்போ இந்த அரங்கம் முழுவதும் நம்பியிருக்க காரணம் என்ன அப்படின்னா நகைச்சுவைன்ற ஒரு வரி சேர்த்தனால. இதே இந்த சிந்தனை அரங்கம் கருத்தரங்கம்னா இப்போ இத்தனை பேர் உட்காந்துருப்பீங்களா? கிடையாது. அதனால தான் காலப்போக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறது இருக்கு. இலக்கியம்லாம் வழக்குன்னு நினைச்சா இன்னைக்கு கூட்டம் வரமாட்டீங்களா? ஒரு இடத்துல போட்டுருந்தாங்க, இங்கு திருக்குறளும் விளக்க உரையும் நடைபெறும், 4 பேர் ஆப்ரேட்டர் சேர்த்து அவங்களே வெறிக்க பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. வாட்ச பார்த்துட்டு அப்போ கூட்டத்தை கூட்டிருக்கு. அவர் ஒரு ஐடியா பண்ணார். அந்த போர்டு கீழே எழுதி போட்டார், திருக்குறள் விளக்க உரை முடிவடைந்த பின்பு சுண்டலும் பொங்கலும் வழங்கப்படும். பார்த்தா அடிச்சு பிடிச்சிட்டு 1300 பேர் பேசுறதுக்கு உள்ள இடம்ல லைன்ல வாங்க அப்படின்னா நான் தாங்க பேசணும். அப்போ உள்ள போய் முதல் திருக்குறள் சொன்னார், யாகவராயினும் நாவாக்க காவாக்கன்னு சொல்லி முடிக்கல. ஒரு ஆள் எந்திரிச்சார், அண்ணே திருக்குறள் வந்து 2000 வருஷம் ஆச்சுனே, அது கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லைண்ணே, பட்டு சுண்டல் கெட்டு போயிடும், அதை டயத்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாடி சாப்பிட்டு வரிசையாக கிளம்புவோம்னே. பார்த்தீங்களா, இவர்கிட்ட திருக்குறளை சொல்லி நம்ம என்னத்தை செய்ய போகிறோம். அதனால தான் நம்ம மாற்றிக்கிறது நல்லது. நிறைய நடக்கும். அதே போல் நாங்கள் போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க, எங்களுக்கு மேடம் தர மாட்டாங்க. ஒரு இடத்துல போயிருந்தோம், தேனி பக்கத்தில் ஆரம்பித்தார் அந்த ஊர் தலைவர், இப்பொழுது இந்த சிரிப்பு காட்டுறவை வந்துட்டான் அப்படின்ட்டார். ஐயா அது குரலி வித்துன்னு கூட சொல்லிருங்க. அதுலேயும் தம்பி குதிரைமுத்து, ஐயா நான் மதுரைமுத்து அப்படின்னு சொல்கிற ஊரை தப்பாகவே பேசுகிறார். அதில் பெண்களுக்கான பதில பெண்கள் உட்காருங்க, லேடிஸ் சைடு லேடிஸ் ஊரை உட்காருங்க, பொம்பளை எல்லாம் அங்கிட்டு போய் உட்காருங்க அப்படின்னாரு. ஒரு அம்மா வந்து விளக்க மாட்டோம், போது நீ வந்து கீழே உட்காரு, எல்லாம் ஒன்று தான், நீ விடிய என்னத்தை பேசுகிற, ஓய் உட்கார், வீட்லேயும் பேச மாட்டேன்னு இப்படித்தான் வினோதம் பார்த்துருக்கு. அதே போல் இத்தனை பேர் இருக்கீங்களே, ஏதாவது ஒரு சலசலப்பு இருக்கா? பொறுமையாக கேட்குறீங்க. சில இடத்துல மொத்தமே 15 வயது உட்காந்துருப்பேன், 25 சண்டை நடக்கும். நான் பெண்களை குறிப்பாக ஏன் பாராட்டினேன்னு தெரியுங்களா? உலகத்திலே மிகச்சிறந்த நகைச்சுவை தெரியுமா? உலகத்திலே பெரிய நகைச்சுவை எது தெரியுமா? 2 பெண்கள் அருகே அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள் அப்படின்ற உலகத்திலே பெரிய நகைச்சுவை. பார்த்தீங்களா, 1000 பேர் அமைதியாக உட்காந்துருக்காங்க, 2 பெண்களை உட்கார தள்ளி உட்கார இடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா முடிஞ்சு அந்த இடமே. இப்படி தான் நடக்கும். நீங்கள் வீட்டுக்காரு காலையில் வீட்டு வெளியே போகிறப்ப வாழ்த்து அனுப்பினா நல்லா இருக்கு. என்னங்க வெயிலில் போகிறோம்ன்றீங்க, கொடையை வச்சுக்கோங்க, ஆட்டோல் உங்க வெக்கையா இருக்கு, இந்தாங்க ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க அப்படின்னா தான் அவனுக்கு ஒரு உற்சாகம் போகும். ஏமா திருச்சி போகிறேன், போகிற கட்டா லண்டனுக்கு போகிற மாதிரி சொல்லு, நீ எல்லாம் போனா வந்தானா அந்த இடத்துல சுருண்டு விழுந்துருவேன். அந்த வார்த்தையில் ஒரு உயிரோட்டம் இருக்கணும், அதுதான் சொல்கிறது. அதுதான் அந்த பாராட்டுற விஷயம் சொல்லுவாங்க. அந்த அம்மாலாம் வேதனைப்பட்டுருச்சு, உங்களை கல்யாணம் பண்ணி 15 வருஷம் ஆச்சுங்க, என்னைக்காவது என் சமையலை பாராட்டுறீங்களா? இவனுக்கு சங்கட்டமாக போயிடுச்சு, சார் தப்பு பண்ணிட்டேமே, இன்னைக்கு பாராட்டுன்னு சொல்லி ரெட்டியாக உட்காந்துருந்தேன். அந்த அம்மா பரிமாறணும்னு அப்படி நொறுக்கிட்டு சொன்னேன், மரகதான் பூரி பிரமாதம் அப்படின்னா, நீ பாராட்டாமலே இருந்து அதை அப்பளப்பியா, ஏயா என் உசுரை வாங்குற, இப்படி தப்பாக பாராட்டினாலும் டென்ஷன் ஆகி போயிடும். அதனால தான் கேட்பாங்க சில வீட்டில் பார்த்தீங்களா, ஏம்மா என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்க. ஆமாங்க, என்னங்க நீங்கள் உங்களை கருப்பாக இருந்தாலும் உங்களை தாங்க பார்க்கணும் ஆசையாக இருக்கு, சனி பருவத்தோட நான் சோசியரு, இப்படி போய் டென்ஷன் பண்ணிடக்கூடாது பாராட்டி. அதனால தான் ஒரு குடும்பத்தில் ஈகோவை யூகோ அப்படின்னு அனுப்பிட்டா அங்கே டென்ஷன் கிடையாது. நான் 25000 ரூபா சம்பளம் வாங்க 30,000, அங்கே தான் குட்டி விஷயம் வர்றது. அதனால் மகிழ்ச்சிக்கு பாராட்டு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. நான் இப்போ நிறைவேற்பதுக்கு வந்துட்டேன் ஓரளவு. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு எது வேணுமோ அது வேணுன்றக்காக நான் கொஞ்சம் நகைச்சுவை அதிகமாக சேர்த்து. அதே போல் நீங்களும் ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாமான்னு சொல்லி கண்ணாதாசன் சொன்ன மாதிரி இவ்வளோ நேரம் பேசுனது நான் பேசினது கிடையாது, நீங்கள் அந்த அளவுக்கு குழந்தைத்தனமாக மாறி ரசிச்சிருச்சிங்க. அதனால தான் என்னால் பேச முடிஞ்சது. அதற்காக முதல்ல இந்த இடத்துல மிகப்பெரிய ரசிகர்கள், மிகப்பெரிய நகைச்சுவாளர்கள் அப்படின்னா நீங்களாக தான் இருக்க முடியும். ஏன்னா எந்த அளவுக்கு அது உள்வுணர்வோடு வாங்கி ரசிங்க பார்த்தீங்களா, பெரியவங்கலேருந்து குழந்தைலேருந்து எல்லாம். அதுக்காக மீண்டும் நன்றி சொல்லணும். இனிதொரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல சூழலை சந்திக்கும் வரை, ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடந்தால் கூட நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நாம் மகிழ்ச்சியான இடத்துல இருக்குன்னு நினைக்கிற விட நாம் இருக்க இடத்த மகிழ்ச்சியாக வச்சுக்கிறணும் நினைக்கிறதுலாம் மகிழ்ச்சியிலே பெரிய மகிழ்ச்சின்னுவோம். அதே போல் குழந்தைக்கும் ஒரு சின்ன ஆறுதல் சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப நம்ம பகுதியெலாம் கொஞ்சம் கிராம பகுதி மாதிரி தான், ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் குழந்தையில படிக்க வைப்போம். படிக்க வச்ச குழந்தையில வெளிநாட்டுக்குலாம் அனுப்புவோம். ஏன்னா நல்லா படித்தம்மா, என்ன மாதிரி வேட்டி எட்டக்கூடாது, பேண்ட் சட்டை போடணும். ஆனால் என்ன செய்வாங்கன்னா, வெளிநாட்டில் போயிட்டு 5 வருஷம் ஆகி இங்கே கிராமத்தில் அப்பா இருக்காருங்க, ஒரு ஃபோன் காலோ ஒரு லெட்ரு எதுவுமே வரல. அப்பா வேதனையோடு இங்கே கிராமத்துலேருந்து ஒரு கடிதம் தரார் மயனுக்கு.
மகனே, நீ வீட்டில் பிறந்தபோது நான் வீட்டில் ஒரு தென்னை வைத்தேன். தென்னை நான் ஊற்றிய தண்ணீரில் வளர்ந்தது, நீ என்னுடைய வியர்வில் வளர்ந்தாய். எங்கோ இருந்துகிற ஈட்டுகிற பணமும் படிப்பும் உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் தருகிறது. நான் இங்கு வைத்த தென்னை எனக்கு நல்ல இளநீரையும் நல்ல நிழலையும் தருகிறது. என்றாவது ஒரு நாள் இமெயிலில் மூழ்கி இருக்கும்போது, கம்ப்யூட்டரில் நீ இமெயிலில் மூழ்கி இருக்கும்போது என் உடம்பில் ஈமுய்த்து செய்து வந்து சேரும். எனது இறுதி ஊர்வலத்தில் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, அந்த தென்னை மரத்தோட தென்னை ஒளி என்னை சுடாறு வரை தூக்கி செல்ல முடிப்பார். எதுக்காக சொல்கிறேன்னா, 10 குழந்தைகளை ஒரு அப்பா அம்மா வளர்க்குறாங்க, 10 குழந்தைகளும் சேர்ந்து ஒரு அப்பா அம்மா வளர்க்குறாங்களான்றது பெரிய கேள்வி. பார்த்தீங்களா, 2 கோடி ரூபாயில் அன்னை இல்லம்னு வீடு கட்டியிருக்காரு. ஆனால் அன்னையை கொண்டு அனாதை இல்லத்தில் வச்சிருக்காரு. அதனால் குழந்தைக்கு வெறும் படிப்பு கல்வி மட்டும் இல்லாமல் வாழ்க்கை கல்வியும் சொல்லித்தரக்கு அப்படி ஒரு விழா. மனித நன்மை என்ன சொல்லித்தரு? கிராமத்தில் ஒரு பசுமாடு இறந்து போயிட்டா அங்கே கிராமத்துக்கு 2000 பேர் வந்து விசாரிப்பாங்க. என்ன நல்லா இருந்த மாடு செத்து போச்சு. மாட்டை கூட மனுஷனுக்கு நிகராக வருத்தத்தோடு கெட்டது. ஆனால் இன்றைக்கெல்லாம் பாருங்கள், டவுனில் ஒரு ரோட்டில் விழுந்து இறந்து கிடக்காருங்க. 2 வீலர் விட்டு இறங்காமலே கேட்குறேன், என்னாச்சு? ஒரு ஆள் இறந்துட்டார். ஒரு ஆள் தானாக்கும், அங்கே 25 பேர். அது என்னவோ பொறுக்காட்சி மாதிரி இருக்குது. இன்றைக்கி அப்படி வந்துருச்சு. எல்லாம் அவசரம். எது நடக்குது என்ன, அதுவும் ஃபோன் கால் டிவிலாம் வந்தப்போ இன்னும் நம்ம டென்ஷன் அதிகமாகிடுச்சு. 40 மாடி பில்டிங்க, மொட்டை மாடில் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டார். அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் படக்குன்னு எடுத்தார். சுயசு, உன் பையனுக்கு ஆக்சிடென்ட். என்னதான் ஆக்சிடென்டா? டப்புன்னு ஃபோனை கட் பண்ணி குதிச்சுட்டார். 40 மாடி 30 மாடிகிட்ட வந்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு யோசனை, நம்மளுக்கு பையனே இல்லையே. 20 மாடிட்டு போது இன்னொரு யோசனை, சார் நம்மளுக்கு கல்யாணமே ஆகலையா? அடாடா எவ்வளோ நாங்கள் நம்ப அடிச்சு. நான் 10 மாடிட்டு வச்சேன், நம்ம ஒரு சுரேஷ் இல்லைங்க குமார்னார் சொத்து விழுந்தாலும் சொல்லி முடியும். அதுக்கு தான் என்னதுன்னு ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? அது இன்னும் அதிகப்படுச்சு நம்ம டென்ஷனை. பாப்பா ஒரு டீ பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதை கூட நிம்மதியாக பார்க்க முடியுதா? டீ பார்க்குறப்ப ஒரு ஃபோன் வேகமாக ஓடி போய் டேபிள்லேருந்து எடுத்தார். ஹலோ ஹலோ, ஒன்றும் கேட்கல, அப்படியே லைனில் இருங்க, இந்த நடு ஹாலில் வந்து பேசுகிறேன். ஹலோ, ஒன்றுமே என்னாச்சுன்னு தெரியலங்க, நெட்வொர்க் ப்ராப்ளம். அப்படியே இருங்க, மாடிக்கு வரேன். 3வது மாடி போய் அங்கேயும் ஹலோ அப்படின்னா அவர் பையன் பின்னாடி, அப்பா ரிமோட்டை கூடிய கிறுக்கு போல இந்த இருக்கியா செல்ஃபோன் அப்படின்னா ரிமோட்டை காதில் வச்சு ஓட்டிக்கானே ஒருத்தன் 3 மாடிக்கு. உள்ளே வந்து பார்த்தா ஒரு ஒய்ஃபு செல்ஃபோன்லேயே சேனல் மாற்று. ஒன்றும் மாறலையே, 1 மணி நேரமா எப்படி மாறும்? இந்த டென்ஷன் தாங்க. கையில் எல்லாமே இருக்கு, பக்கத்தில் இருக்கு. ஆனால் மனிதநேயம் மட்டும் தூரத்தில் இருக்குன்னு சொல்லுவோம். மனிதநேயத்தை வளர்த்துக்கிறதுக்கும் இந்த குழந்தைகளுக்கு இந்த மேடைக்கு வர விஷயத்தில் அதையும் பூத்துருக்கு. இப்படி நம்ம உறவுகள்லாம் சொல்லித்தரக்கு. எல்லாரும் அப்பா அம்மா தவிர எல்லாரையும் அங்கிள்னு தான் குழந்தை சொல்கிறான். பெரியப்பா அதுக்குள்ளே யார் இருக்கா, சித்தப்பா மாமான்னு பிரித்து சொல்ல தெரியல. இப்படி சுருக்கும் அவங்களுக்கு உறவுகளெல்லாம் சொல்லித்தரக்கு. கொஞ்சம் அவங்க படிப்பு டென்ஷன்லேருந்து வெளியே வர்றக்கு. அந்த குழந்தைகள் பார்த்து எவ்வளோ புக்கு சுமந்துட்டு போகிறான். ஒரு வீடு தீ பிடிச்சிருச்சுங்க, ஒருத்தன் அண்டாவை தூக்கிட்டு ஓடுறான், ஒருத்தன் குண்டாவை தூக்கிட்டு ஓடுறான். உரல ஆர்மே தூக்கும்ல, ஒரு எல்கேஜி பற்றிட்டு குடுன்னு ஓடிருக்கேன். அவன் பின்னாடி 15 ஓடிருக்கேன். எப்படா தூக்குனேன்? என் பேக்கை விட சின்ன தாண்டா இருக்கு, சனியம் பிடிச்சவளா, எனக்கு ஒரு மிலிட்ரி பேக் மாதிரி தரீங்க. படிப்பு சுமை அதிகமாகிடுச்சு. விரல்களை தான் வேலை வாங்குறே தர குழந்தைகளுக்கு மூளையை வேலை வாங்கவில்லை. கவிப்பேர் சொல்வார். அந்த மூளைக்காகவும் தன்னை திரகாத்திரப்படுத்திருக்கு, உற்சாகப்படுத்திருக்க குழந்தைக்கு இப்படி ஒரு மேடை வேணும். அது அழகாக மயிலூர் மன்றம் செஞ்சுருக்காங்க, தொடர்ச்சியாக செய்வாங்க. இந்த மேடை வெறும் கேளிக்கை மேடையாக மட்டும் நினச்சிறாங்க. குழந்தைக்கு பேசுங்களை மட்டும் இருந்துச்சுன்னா அவன் எல்லா துறையிலையும் சாதிக்க முடியும். எல்லா துறைக்கும் ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம் மேடையில் ஏறி தைரியமாக பேசுவது. அந்த விஷயம் குழந்தைகளுக்கு இருந்துச்சுன்னா அவன் எதிர்காலத்தில் பெரிய ஒரு சாதனையை ஈட்டுவதற்கு இந்த மேடை பெரிய அடித்தளமாக இருக்கும் என்று சொல்லி, இந்த அருமையான வாய்ப்பு எல்லாத்துக்கும் மேலாக நானும் ரொம்ப நாள் கழித்து ஒரு 50 நாள் கழித்து மேடை ஏறுவதற்கு ஒரு பெரிய மேடையாக இந்த மேடை அமைந்தது. அதற்காக நன்றி சொல்லிட்டு, உங்களை அத்தனை பேருக்கு வருங்காலமெல்லாம் வசந்த காலமாக அமையணும், உங்கள் இல்லங்கள் தோறும் புன்னகை மட்டுமே பூத்து குலுங்கணும் என்று சொல்லி எல்லா வல்ல இறைவன் அருள் வேண்டி கேட்டு, இந்த விழாவை ஸ்பான்சர் பண்ணியிருக்க பெருந்தகை அவர்களுக்கும் இன்னும் நிறையா உதவியில் செய்ய காத்திருக்கிற அன்புக்குரிய கோடீஸ்வர பெருமக்கள் நன்றி சொல்லி, இனி ஒரு சந்தர்ப்பத்தை உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வந்து அன்போடு விடைபெறும் நண்பர்களை. நன்றி, வணக்கம்.